நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை சம்பவம் தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோட்டில் 5 சவரன் நகைக்காக மூதாட்டி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருந்தது. இதுகுறித்த முக்கிய செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொள்ளையர்கள் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய சம்பவமானது அரங்கேறியது. கொள்ளை சம்பவம் தொடர்பாக மொத்தம் 5 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். நகைக்காக மூதாட்டி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்கள் சக்திவேல். வணக்கம் சிந்துஜா. ஈரோட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு மூதாட்டி அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகையை கொள்ளை போன சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா அமைத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சூளை LVR காலனியை சேர்ந்தவர் கமலா. இவரது கணவர் மணிகண்டன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக உயிரிழந்த நிலையில் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இவரது மகன் மகேந்திர சேனாதிபதி பாண்டிச்சேரியில் உள்ள தனியார் வங்கியில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு தனது தாயாருக்கு செல்போன் மூலம் மகேந்திர சேனாதிபதி பலமுறை தொடர்பு கொண்டுள்ளார். வெகு நேரம் தாயார் கமலா தொலைபேசியை எடுக்காதால் சந்தேகமடைந்த மகேந்திர சேனாதிபதி அருகில் வசித்து வருபவரிடம் தனது வீட்டுக்கு சென்று அம்மாவை பார்க்குமாறு தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அருகில் வசித்து வந்த நபர் தாயார் கமலா வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அவர் வீட்டின் முன் அறையில் கொடூரமான முறையில் கழுத்தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்துள்ளது பார்ப்போரை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் இது குறித்து மகனுக்கும் வீரப்பச்சத்திரம் காவல்துறையினருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து கைரேக நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தீவிர தேடுதலானது இரவு முழுவதும் நடைபெற்றது. அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள CCTV காட்சிகளையும் தற்போது போலீசார் ஆய்வு செய்து தீவிர தேடுதல் பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பிடிப்பதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா 5 தனிப்படைகளை DSP முத்து குமரன் தலைமையில் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கொலை செய்து 5 சவரன் தங்க நகை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் ஈரோட்டில் இன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிந்துஜா. நன்றி சக்திவேல். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.